வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா பொது அறிவை கண்டு பயப்பட வேணாங்க. ரொம்ப ஈஸி தான். நான் என்ன பண்றேன், பொது அறிவுல ஜஸ்ட் 4 யூனிட்டை கொடுக்குறேங்க. 4 யூனிட் சரியா? அதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல மினிமம் 7 கொஸ்டின் டைரக்டா கேட்பாங்க. என்ன சொல்றேன், 4 லெசன் படிச்சா 7 கொஸ்டின் கேட்பாங்களா? அது எப்படி சார் நம்புறதுன்னு கேட்பீங்கல்ல, அதுக்காக தான் 21 பக்கத்துக்கு புக் ப்ரிப்பேர் வந்திருக்கேன். 2025 குரூப் 4, 2024 குரூப் 4, 2022 குரூப் 4ன்னு 3 குரூப் 4ல. ஏன் வேணும்னா 2019 குரூப் 4 கூட தரேன். ஏன் வேணும்னா 2018 குரூப் 4 கூட தருவேன். ஆனா 2018லாம் பழைய புக்கு, 2019ல கூட பாதி பழைய புக்கு பாதி புது புக்கு, 22ல இருந்து தான் புது புக்கா ஆயிடுச்சு சரியா? அதனாலதான் இந்த 3 எக்ஸாம் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம சிலபஸ், அதாவது யூனிட் 8 யூனிட் 9ன்னு 2022 24ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ யூனிட் 6ன்னு மாத்திட்டாங்க, யூனிட் 5ன்னு மாத்திட்டாங்க கரெக்டா? ஸோ அப்போ இந்த மாற்றங்கள்லாம் 2022ல இருந்து தான் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த மாற்றத்துக்கு அப்புறம், இந்த சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் நடைபெற்ற தேர்வுகளில் தான் நம்மளால ப்ரூஃப் காட்ட முடியும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃபாகவும் தரேன். முதல் ஓவர்வியூ சொல்லிடுறேன், கூடவே என்ன தலைப்புன்னு தெள்ள தெளிவாக புட்டு வைக்கிறேன். கூட பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் எந்த புக்கில் எந்த பேஜ் நம்பரில் எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்கன்றத தெளிவாக கொஷினுக்கு பக்கத்திலே வச்சு கொடுத்துருக்கேன், ஹைலைட் பண்ணி சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. நம்ம பார்த்தா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ளூ பிரிண்ட் மெத்தேடு அப்படின்னு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதில் பொது தமிழில் பார்த்தீங்கன்னா 21 தலை படித்தா 40 கேள்விகள் உறுதியாக வருன்ற நோட்ஸும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தோம், அதுக்கான கிளாஸும் எடுத்துருக்கோம் கரெக்டா? நோட்ஸ் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நோட்ஸ் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு. அதை விட ஒரு படி அதிகமாகவே நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 4 யூனிட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த அந்த வீட்டுக்கு அனுப்புகிற மெத்தேடு எவ்வளோன்றத நான் பின்னாடி சொல்கிறேன், ஒன்றும் அதை கால்குலேஷன் பண்ணலை. இப்போதைக்கு நான் யூனிட்டோட லிஸ்ட்டு சொல்கிறேன் சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். இது அநியாயத்துக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா 22 குரூப் 4, 24 குரூப் 4, 25 குரூப் 4 எல்லாத்துலேயும் 2 கேள்வி, அதுவும் ஒரு பிசுறு தட்டாமல் டைரக்டாக கேட்டுட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் உள்ளார ப்ரூஃப் காட்டுறேன். அதுக்கப்புறம் 10th புக்லேயே தேசியம், காந்திய காலகட்டம், இதுவும் அநியாயத்துக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. 25 குரூப் 4ல் 1, 24 குரூப் 4ல் 1, 22 குரூப் 4ல் 1, அப்படியே எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுட்டு வராங்க. அதுக்கு அடுத்தது 10th குடிமையல்ல இந்திய அரசியலமைப்புன்னு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லெசன், இது எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட். ஏன்னா 25 குரூப் 4ல் 2, 24 குரூப் 4ல் 2, 22 குரூப் 4ல் 3 கேட்டாங்க. என்னங்க சொலையா கேட்குறாங்க, அப்படிதாங்க கேட்டுட்டு வராங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். சூப்பர். அதுக்கு அடுத்தது ஃபைனலாக 4வது லெசன் பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் ஒரு லெசன் இருக்கும் சரிங்களா? இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ளே தான் 5ஆண்டு திட்டம், நிதி ஆயோக், அப்புறம் பசுமை புரட்சி, நிறைய டேட்டா இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 25 குரூப் 4ல் 2, 24 குரூப் 4ல் 2, 22 குரூப் 4ல் 1 தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் பாருங்க, நான் பர்ஃபெக்டாக இந்த 4 லெசன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இப்போ உங்களுக்கு புரியும். 3 லெசன் 10th புக்லையும் 1 லெசன் 11th புக்லையும் கொடுத்துருக்கேன். இந்த 4 லெசன் படிச்சுட்டா அப்படியே பாருங்க, 22 குரூப் 4ல் 7, 24 குரூப் 4ல் 7, 25 குரூப் 4ல் 7ன்னு 7 கேள்வியா கேட்டிருக்காங்க. இது 2019 குரூப் 4ல் 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா? பட் அது கொஞ்சம் பழசெல்லாம் இருக்கும், கன்ஃபியூஷன் வேண்டாம். ஏன்னா யூனிட் 8 யூனிட் 9லாம் பார்த்தீங்கன்னா 22 தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் ஆட்சியில் முதல்ல வந்துச்சு, கொரோனா வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஆட்சி வந்துச்சு, அப்புறம் வந்தது ஓகேவா? அப்படியே யூனிட் 8 யூனிட் 9 24 வரைக்கும் கொண்டு வந்தாங்க ஜென்ரல் ஸ்டடீஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா 25ல் அதையும் இன்னும் மாடிஃபை பண்ணி யூனிட் 5, 6ன்னு வச்சுட்டாங்க. கிளியராக புரியும் நம்புறேன். சார் எனக்கு இதெல்லாம் புரியல சார். புரியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சிலபஸ் இருக்கோ கிட்டத்தட்ட இதே சிலபஸ் பாணியில தான் 2022, 24
பிளஸ் 25ல நடந்துச்சு. ஓகே, அந்த 24 22ல மார்க் அலோகேட் கிடையாது, இப்போ மார்க் அலோகேட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதுங்களா? ஓகே, அப்போ இதுல வந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 4 லெசன் படிச்சுட்டா கன்ஃபார்மா 7 கொஸ்டின். சரி, இருந்தாலும் நம்பிக்கை வராது இல்ல. அப்ப நம்ம ஒரிஜினல் கேள்வியை ப்ரூஃபா காட்டுவோம் தான் நான் ஒரிஜினல் கேள்வியை ப்ரூஃபா எடுத்துட்டு வந்திருக்கேன். 2025 குரூப் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கங்க. 168வது கேள்வியா கேட்டிருப்பாங்க. இங்க பாருங்களேன், நான் ஃபுல்லெல்லாம் படிக்கல, கடகடன்னு ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் சொல்றேன். கூற்று 7 என்ன சொல்றாங்கன்னா, 1930ல சென்னை சட்டமன்றத்துல வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் வந்து சென்னை மாநகரத்துல இந்து கோயில்கள்ல பெண்கள் வந்து அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்ற மசோதாவை அறிமுகப்படுத்தினாங்க. இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பின்னர் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிச்சு. இம்மசோதா போட்டுக்கு கட்டும் சடங்கு, ஆமா இது ஒன்று வளர்றேன், சரி, நடத்துவத சட்டத்தின் புறம்பானது என அறிவிக்கப்பட்டது. இது எங்கிட்ட இருக்குதுன்னா, நான் வச்சிருக்கிற புக்கில் தமிழ்நாட்டின் சமூக மாற்றத்தில் 88வது பேஜ் நம்பரில் அப்படியே ஒரு கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸையே கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே இந்த பாக்ஸில் இருக்கிற கொஸ்டினை தான், இது பாக்ஸில் இருக்கிறத அப்படியே டைரெக்டாக கூற்று காரணமாக கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் பிசிறு தட்டாமல் கேட்டிருக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்தது 117வது கொஸ்டினா எடுத்துக்கங்க. 2025 குரூப் 4 அதில் என்ன கேட்டா, இதுவும் கூற்று காரணமாக தான் கேட்டிருக்காங்க. கூற்று ஏ வந்து என்னன்னா, 1925ல் ஈவேரா பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினாருன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணமா சுயமரியாதை இயக்கத்திற்கு அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து நியூ இந்தியா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்புங்க. நியூ இந்தியா வந்து வேற ஒருத்தர் தான் எழுதியிருப்பாங்க. குடியரசு தானே, கரெக்டா? அதான் கரெக்டு. ஸோ இது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டினா, தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற லெசன் 84வது பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாருங்க நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். 1925ல் சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்கினாரு ஈவே பெரியார். நீங்க வேணா அந்த புக் அந்த பேஜ் நம்பர் எடுத்து பாருங்க, தெளிவா இருக்கும். ஓகேவா, புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ 2 கொஸ்டின் ஆயிடுச்சா? 2024 குரூப் 4 எடுத்துக்கிட்டா அதில் 175வது கேள்வியா கேட்டிருக்காங்க. தொழிலாளன் ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மா சிங்காரவேலு. இது எங்க இருக்குதுன்னு கேட்டா 131வது பேஜ் நம்பர்ல இங்க பாருங்க, தொழிலாளன் ஒர்க்கர் என்ற பத்திரிகையை வெளியிட்டார். அப்படியே மேல பாத்தீங்கன்னா மா சிங்காரவேலுன்னு இருக்கும். சரிங்களா? இங்க இடம்ன்றதால நான் அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? புரியுதுங்களா? சரி, அடுத்தது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது பாருங்க 2024 குரூப் 4லயே 2வது கேள்வி 124வது கேள்வி என்னன்னா, தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, அப்புறம் திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன். இவர் எங்க இருக்காருன்னு கேட்டா 150வது பேஜ் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசனே சொல்லிட்டு இவருக்கு அது பாருங்க ஹைலைட்டே பண்ணியிருப்பாங்க ஒரு போட்டோக்கு பக்கத்துல. இது அப்படியே டைரக்டா புக்ல கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன கொஸ்டின் எல்லாமே புக்ல அப்படியே நேரடியாவே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதே இரட்டைமலை சீனிவாசனை பத்தி 2022 குரூப் 4லயும் இல்ல இரட்டைமலை சீனிவாசனை பத்தி இன்னொரு கொஸ்டின் நீங்க பார்த்தனே இல்ல, ஆமா பாருங்க 2022 குரூப் 4ல 112வது கேள்வி எடுத்துங்க. ஆக்சுவலி 2024 குரூப் 4ல 2 கொஸ்டின் படிச்சிட்டேன், கரெக்டா? 2022 குரூப் 4ல 112வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பின்வருவற்றில் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 2024 குரூப் 4 இதே இரட்டைமலை சீனிவாசனை பத்தி கேட்டிருந்தாங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க. இதுவும் அதே 130வது பேஜ் நம்பர்ல இருக்குது. 1893ல ஆதி திராவிட மகாசபை அப்படின்றத இவர் தொடங்கினார். அப்படியே பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கா? அப்ப இது ஒரு டைரக்ட் கொஸ்டினா பிசிறு தட்டாம கேட்டிருக்காங்களா? சூப்பர் இல்ல? ரைட்டு. ஃபைனலி 2022 குரூப் 4ல 115வது கேள்வியா கேட்டிருக்காங்க. இது பெரியாரை பத்தி. ஆல்ரெடி 2025 குரூப் 4லயும் பெரியார் பத்தி கேட்டிருந்தாங்க, அவருடைய பத்திரிகைகள். இங்கேயும் அதே மாதிரிதான். இங்க பாருங்க, கீழ்கண்டவற்றில் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. பகுத்தறிவு, விடுதலை, குடியரசு, புரட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன். சில தலைப்புகள் அப்படியே திருப்பி கேட்டுட்டே வராங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க பாருங்களேன்,
10th புக்கில் தேசிய காந்திய காலகட்டம்னு சொன்னேன் இல்லையா, இதில் கூட ஒரே பக்கத்தில் நான் அந்த பேஜ் கூட வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, ஒரே பக்கத்தில் 2022 குரூப் 4லையும் கேட்டிருப்பாங்க, 2024 குரூப் 4லையும் கேட்டிருப்பாங்க. ஸோ சில பேஜ் எல்லாம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்போ நம்ம தெளிவாக யூனிட்டை செலக்ட் பண்ணி படித்தாவே நல்ல மதிப்பெண் வாங்கிட முடியும். சரிங்களா? அதுக்கு இதுதான் ப்ரூஃபாகவே நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் மற்ற கொஸ்டின்லாம் நான் உங்களுக்கு படிக்கலை, ஜஸ்ட்டு எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு காமிட்டிட்டுன்னா இதை நான் பிடிஎஃபாக கொடுக்குறேன் மொத்தம் 21 பக்கத்துக்கு. சரியா? இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது மட்டும் இது வந்து இந்த ஒரு வீடியோட நான் விட்டல, இது ஒரு சீரியஸாக தான் நம்ம நடத்த போகிறோம். ஏன்னா நம்ம இதை நோட்ஸாக ரெடி பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 லெசன் படிச்சுட்டா 7 கொஷினா, அதே மாதிரி அடுத்தது 4லேருந்து 5 லெசனை தேடிட்டு இருக்கோம். அந்த லெசன் நீங்கள் படிச்சுட்டா இதே மாதிரி 6லேருந்து 7 கொஷின் வர மாதிரி. ஸோ யூனிட்டை குறைக்கணும், மார்க்கை அதிகரிக்கணும். இதுதான் நாங்கள் போடுற பேட்டர்ன். அளவெல்லாம் நிறையலாம் படிக்கக்கூடாது, கம்மியாக படிக்கணும், அதிக மதிப்பெண் வாங்கணும். அப்படி தான் நம்ம ப்ளூ பிரிண்ட்டு பொது தமிழுக்கு கொடுத்துருந்தோம். இப்போ இதுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நோட்ஸாக ரெடி பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். சரி, ஓகே. சரிப்பா, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப்புக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க. ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸு கவர்மெண்ட் மெட்டீரியல் வெளியிட்டால் உடனே உங்களுக்கு அனுப்புறது எல்லாமே செஞ்சுட்ருக்கோம். அதனால் அந்த குரூப்பை ஃபாலோ பண்ணிங்க. ஒரு நாள் மிஸ் ஆனாலும் இன்னொரு நாள் நிறைய டேட்டா கொடுத்துருவோம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன், பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் ஒரு டேபிள் இருக்கும், டாப் 4 யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு நேராக டவுன்லோடுன்னு ரெட் கலரில் எழுதியிருப்பேன், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணால் ஒரு 10 செகண்ட் தான், 10 அதை கிளிக் பண்ணால் 10, 9, 8ன்னு 10 செகண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். 10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்ட்னு காட்டும். அது காட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அந்த 10 செகண்டும் பிடிஎஃப் லோட் ஆகதான், இல்லைன்னா இன்னும் வேகமாக ஆகிடும். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் இதில் எப்படி நம்ம அணுகலாம், நான் எங்கள் மெத்தட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் ஒரு வித்தியாசமான ஐடியா சொன்னீங்கன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எப்படியோ ஒன்று, எந்த கோச்சிங் சென்டரும் போகாமல் வீட்லேயே படிக்கிறவங்க கூட முதல் நாள் கவுன்சிலிங் போகணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். அதை நீங்கள் தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியா பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கமெண்டாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அந்த ஐடியாவை ஏற்றுக்கிறோம். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.